ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட். இன்றைக்கி தாலுகா ஆஃபீஸிலேருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பத்தவங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக தாலுகா அலுவலகத்தில் பல்வேறு காலி பணியிடங்கள் உள்ளன. சில பணிகள் டிஎன்பிஎஸ்சி மூலமாகவும் சில பணிகள் நேரடி நியமனம் மூலமாகவும் தேர்வு செய்யப்படுகின்றனர். டிஎன்பிஎஸ்சி மூலமாக தாலுகா ஆஃபீஸில் உள்ள குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 பணிகள் நிரப்பப்படுகின்றன. மேலும் நேரடி நியமனம் மூலமாக கிராம உதவியாளர் பணி நிரப்பப்படுகிறது. தற்போது பணிக்கு காலி பணியிடங்கள் இருக்கிறது என்ற அறிவிப்பு வெளியாகி உள்ளது. சரியா, காலியிட பணியிடங்கள் வேறு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கன்சின்னு பார்ப்போம். அரியலூர் 21, சென்னையில் 20, செங்கல்பட்டு 41, கோயம்புத்தூர் 61, கடலூர் 66, திண்டுக்கல் 29, தருமபுரி 39, ஈரோடு 141, காஞ்சிபுரம் 109, கரூர் 27, கிருஷ்ணகிரி 33, மதுரை 185, மயிலாடுதுறை 13, நாகப்பட்டினம் 68, நாமக்கல் 68, பெரம்பலூர் 21, புதுக்கோட்டை 27, ராமநாதபுரம் 29, ராணிப்பேட்டை 43, சேலம் 105, சிவகங்கை 46, தஞ்சாவூர் 305, தேனி 25, திருவண்ணாமலை 103, திருநெல்வேலி 45, திருப்பூர் 102, திருவாரூர் 139, திருவள்ளூர் 151, திருச்சி 104, தூத்துக்குடி 77, தென்காசி 18, திருப்பத்தூர் 32, விருதுநகர் 38, வேலூர் 30, விழுப்புரம் 31 என மொத்த காலி பணியிடங்கள் 2299 காலி பணியிடங்கள் மொத்தம் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. தகுதிகள் என்னென்னு பார்ப்போம். குறைந்தபட்சம் 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சரியா, தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். 2ஆம் பாயிண்ட். 3 என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அறிவிக்கப்பட்ட பதவிக்கான வட்ட எல்லைக்குள் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும். சரியா. 4 வண்டி ஓட்டும் திறன் இருக்க வேண்டும். 5 இருதார மனம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் பாருங்கள். மாத சம்பளம் 11,100 முதல் 35,100 வரை. சரியா. வயது வரும் பாருங்கள். பொதுப்பிரிவினருக்கு 21 முதல் 32க்குள் இருக்க வேண்டும். சரியா. பிற்பட்டோர், மிகவும் பொறுப்பட்டோர், முஸ்லீம்கள் 21 வயதிலிருந்து 34 வயதிற்குள் இருக்க வேண்டும். எஸ்சி அருந்ததியினர், எஸ்டி ஆகியோர் 37 வயதிற்குள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு முறை பாருங்கள். கிராம உதவியாளர் பணிக்கு தேர்வானது திறனறிதல் தேர்வு, நேர்முக தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு ஆகியவற்றில் பெரும் மதிப்பெண்கள் அடிப்படையில் விண்ணப்பதாரர் தேர்வு செய்யப்பட இருக்கின்றனர். சரியா. திறனறிதல் தேர்வு வாசித்தல், எழுதுதல் என 2 நிலையில் இருக்கும். எந்த ஒரு புத்தகத்திலும் இருந்து ஏதாவது ஒரு பக்கத்தில் உள்ள வாசகங்களை விண்ணப்பதாரரை வாசிக்க சொல்லலாம். இதற்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். ஏதேனும் தலைப்பு பற்றி 100 வார்த்தைகளுக்கு மிகாமல் கட்டுரை எழுதச் செய்யலாம். இதற்கு 30 மதிப்பெண்கள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சரியா. கிராம உதவியாளர் பதவியின் கடமைகளை முதலில் தெரிந்து கொண்டு இது தொடர்பான புத்தகம், கட்டுரைகளை படிக்க தொடங்குங்கள். உங்கள் அருகில் உள்ள கிராம நூலகத்தை பயன்படுத்த தொடங்குங்கள். சரியா. கல்வி சான்றிதழ், சாதி சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ் உள்ளவற்றை தயார் நிலையில் வைத்திருங்கள். சரியா. விண்ணப்பிக்கும் முறை எப்படின்னு பாருங்கள். கிராம உதவியாளர் பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பது என்பது தொடர்பாக விவரங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வெளியிடும். சரியா. மேலும் விவரங்களுக்கு தமிழக அரசின் http www.tn.gov.in வருவாக நிர்வாகத்துறையின் இணையதளம் மூலமாகவும் மாவட்ட அதிகாரப்பூர்வமான இணையதளத்தை அவ்வப்போது பார்வையிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். சரியா.